பூமிகா, நீ நம்ம வீட்டுக்கு வரணும். என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமாடி செல்லம், நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுறியா? ஏன் மச்சான், எதுக்கு? பூமிகா, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதான் உன்னை நேர்ல பார்க்கலான்னு கூப்பிடுறேன். வா பூமிகா, ப்ளீஸ். மச்சான், இப்ப என்ன ஆயிப்போச்சு? நீங்க போய் ஏன் காலில் விழணும்னு சொல்றீங்க? அங்க மைனா இல்லையா? அவளை பத்தி கேட்டு என் மனசை ஏன் இப்படி வேதனைப்படுத்துற? என்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டணும் அன்னைக்கு பிடிச்சது எனக்கு பாவம். அவ ஒரு நாளாவது என்ன நிம்மதியா விட்டுருக்காளா? நீ வீட்டுல இருந்தப்போ நான் எவ்வளோ நிம்மதியா இருந்தேன். அந்த நிம்மதி எனக்கு இப்ப இல்ல பூமிகா. இப்போ நடிகை மைனாக்கா எங்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல. ஆமா பூமிகா, இப்பதான் எனக்கு உன்னோட அருமையே புரியுது. அதனாலதான் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கேன். இங்க பாரு, உன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கேக்குறேன். தயவு செஞ்சு வா பூமிகா. சரி மச்சான், நான் வரேன். பூமிகா, வரும்போது அப்படியே நிறைய மல்லிகைப்பூ, நிறைய சாமந்தி பூ, நிறைய கனகாம்பரம், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துறியா? அப்படியே இந்த ஆரஞ்சு, ஆப்பிள், திராட்சை எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது வாங்கிட்டு வந்துரு. மச்சான் மச்சான், இப்ப எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான். நீ நேர்ல வா, எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப. எனக்கு ஒண்ணும் புரியல மச்சான். அங்க பாரு, நான் சொன்ன மாதிரி நீ பூவும் பழத்தோட நேர்ல வா, எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. சரி மச்சான், நான் வாங்கிட்டு வரேன். மச்சான், எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க, அல்வா வாங்கிட்டு வர சொல்லல? அல்வாவா? நான் ஏற்கனவே உனக்காக வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். நீ சீக்கிரம் வந்தா மட்டும் போதும். சரி மச்சான், சீக்கிரம் வா பூமிகா, நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். சரி. என்னக்கா பூ பழம் அல்வான்னு பேசிட்டு இருக்க? முகெல்லாம் ஒரே புன்னகையா இருக்கு. என்ன விஷயம்? அது அது ஒண்ணும் இல்ல சங்கரி. சரி, நான் மச்சான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கா? எதுக்கு மச்சான் வீட்டுக்கு போற? அது நான் போயிட்டு வந்து சொல்றேனே. நான் வர வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்க. ஆமா ஆமா, போகும்போது சிரிச்சுட்டே போ, வரும்போது அழுட்டு வராம இருந்தா சரி. சரி சரி, நீ வீட்டுக்குள்ள வா, பாப்பா உன்கிட்ட விட்டுட்டு போறேன். செல்லம், நான் அப்பா கிட்ட போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அது வரைக்கும் சமத்தா இருக்கணும். பாப்பா பத்திரமா பாத்துக்கோ. சரிக்கா, வந்துடுறேன். மதன் மச்சான் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியலையே. அண்ணா, இந்த கவரை கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேம்மா. என்னம்மா பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல விசேஷமா? அப்படிதான் நினைக்கிறேன். வாங்க மச்சான். அத்தை வாடி ஆசை மருமகளே, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்னல, பூமிகா கரெக்டா வந்துருவானே பாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. எவ்வளவுண்ணா காசு? 300 ரூபா கொடுங்க. ஹே பூமிகா, இரு, நான் கொடுத்துறேன். எனக்கா நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்க, நான் கொடுத்துறேன். தேங்க்ஸ்.
சரி மச்சான், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கிளம்புறேன். என்ன பூமிகா வந்தவனே கிளம்புறேன்னு சொல்ற? இல்ல, வீட்ல பாப்பா, அதான் தங்க மைனா. பூமிகா, நீ கொண்டு வந்த பூவெல்லாம் எடுத்து பெட்ரூம் அலங்காரம் பண்ணிட. என்ன எதுக்கு மச்சான் பெட்ரூம்ல அலங்காரம் பண்ண சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். நான் சொன்னதை செய் பூமிகா. என்ன யோசிக்கிற பூமிகா? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல, அப்புறம் என்ன? இல்ல மைனா, அத நான் போன்ல சொன்னல. எதுக்கு நீ இப்ப அவளை தேவையில்லாம ஞாபகப்படுத்துற? சரி, போ உள்ள போய் அலங்காரம் பண்ண. சரிங்க மச்சான், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் அலங்காரம் பண்ணிடுறேன் மச்சான். பெட்ரூம் எங்க? அன்னைக்கு போலீஸோட வந்து இதே இடத்துல நின்று திரும்பி போயிட்டியா? அதான் உனக்கு பெட்ரூம் எங்கன்னு தெரியல. அங்க இருக்கு போ. Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. திடீர்னு இதெல்லாம் செய்ய சொல்றாரு. ஒருவேளை மச்சானுக்கு நம்ம மேல பாசம் வந்துருச்சோ? மச்சானை புரிஞ்சுக்கவே முடியல. மதன், பாத்தியம்மா, நான் போன் பண்ண உடனே சீக்கிரமா வந்து நிக்கிற பாருமா. டேய், உன் மேல அவளுக்கு அவ்வளோ ஆசைடா. ஆமா ஆமா, ஆசைதான். இல்லைன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வருவாளா? அது குழந்தையெல்லாம் விட்டுட்டு. சரி வாமா, உள்ள என்னதான் பண்ணிருக்கான்னு பாப்போம். போ போ போ. பூமிகா, சூப்பரா அலங்காரம் பண்ணிருக்க. எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சிச்சு. இதோ மல்லிப்பூ, ரோசா, பழங்க, சீட்டு, ஊதுபத்தி எல்லாமே வச்சுட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. இந்த இந்த பன்னீரை மட்டும் மேல தெளிக்கணும். இந்த பன்னீரை நீ தெளிக்க வேணாண்டி.
என்னடி முழிக்கிற? நீ வந்த உன் வேலை எல்லாம் முடிஞ்சது, கிளம்ப. என்ன மச்சான் வார்த்தைலாம் மாறுது? ஆமாண்டி, பன்னீரை தெளிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு அருகதை இல்ல. இந்த பன்னீரை தெளிக்க பட்டு கையான என் மைனா தான் தெளிக்கணும். மரியாதையா வெளியே போ. என்னடி முழிக்கிற? எனக்கும் மைனாக்கும் தான் இன்னைக்கு முதல் இரவு. என்னடி முழிக்கிற? பாப்பா ஒழுங்கா பத்திரமா வீடு போய் சேர்ப்போம். என்ன வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு மைனாக்கும் முதல் இரவா? இப்பதானே சொன்னேன், திரும்ப இன்னொரு அடி சொல்லணுமா? அப்புறம் ஏன் மச்சான் நீங்க வர வச்சு ஏன் கையால இந்த அலங்காரம் எல்லாம் பண்ண வச்சீங்க? ஜோசியர் சொன்னார் செல்லம். ஆமா, ஜோசியர் தான் சொன்னாரு. முத பொண்டாட்டி கையால படுக்கையெல்லாம் அலங்காரம் செஞ்சு அதுல 2வது மனைவியோட குடியும் குடுத்தனமும் ஆரம்பிச்சன்னா அமோகமா இருக்கும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, பிறக்க போற குழந்தையும் சும்மா ராஜகுமார நாட்டம் இருக்குமா. என் மைனா ஒரு ராஜகுமாரி, நான் ஒரு ராஜகுமார. எங்களுக்கு பிறக்க குழந்தை ஒரு இளவரசன். நீ ஒண்ணு பெத்து வச்சிருக்கிய, ஆளும் சைஸும். அது பேர் என்னது? இது கேவலமான ஒரு பேரு, தங்க மைனா. அது தங்க மைனா இல்லடி, ஈயமைனா. மச்சான் என்ன பத்தி என்ன வேணா சொல்லுங்க, என் குழந்தை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. என் குழந்தை காலை தொட்டு கும்பிட்டா கூட உங்களுக்கு புத்தி வர. என்ன சொன்ன? ஏன் புள்ள உன் குழந்தை காலை தொட்டு கும்பிடணுமா? ஆமா ஆமா, உங்க பேத்தி காலு தானே, நீங்களும் தொட்டு கும்பிடுங்க. என்னடி சொன்ன? ஏய், இப்ப எதுக்கு உனக்கு மூக்கு மேல கோவம் வருது? நான் மைனா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அந்த அர்ச்சனா கூட சேர்ந்து சவால் விட்டிய. நான் மைனா கூட சேர்ந்து வாழ்றத பார்த்து நீ வைத்தறிச்சல் படணும்டி. அந்த அர்ச்சனா கிட்ட போய் நீ அப்படியே அழுணும். அத நினைச்சு நான் சந்தோஷப்படணும். நீங்க என்ன செய்யற துரோகத்துக்குலாம் ஒரு அளவே இல்லையா மச்சான்? உங்களுக்கு மனசாட்சியோட இருக்கா இல்லையா? எந்த ஒரு பொண்டாட்டியும் செய்யாத விஷயத்தை என் கையில என்ன செய்ய வச்சிட்டீங்களே. என் வயித்தறிச்சல் உங்களை சும்மாவே விடாது. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. அந்த கன்னி தாய்மா உங்களுக்கு தண்டனை கொடுப்பா, இது சத்தியம். என்னடி என் புள்ளைக்கு சாபம் விடுறியா? சாபம் இல்லத்த, இது நடக்க போகுதுன்னு சொல்றேன். ஏய், நீ சொல்றது எதுவும் நடக்க போறது இல்லடி. என்ன, நானும் என் பையன் மட்டும்தான் உனக்கு துரோகம் பண்ணமா? ஏன் நீ துரோகம் பண்ணல? நீ கூட தான் அந்த அர்ச்சனாவோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க. கட்டின புருஷன், நான் மாமியாரு, அத கூட பார்க்காம அர்ச்சனா முன்னாடி எங்களை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சியே. இது நீ எங்களுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? நான் மச்சான் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு செஞ்ச காரியம் எப்படி துரோகம் ஆகும்? நீங்க என்ன மச்சான் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்களே, அதுதான் துரோகம். ஏய், உன்னோட விளக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. போ, போடி வெளியே. போறேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யற எல்லா பாவத்துக்கும் அந்த மைனா ரூபத்துல தண்டனை அனுபவிச்சு ஒரு நாள் நடுத்தருல வந்து நிக்கதான் போறீங்க. ஆமா, நிக்கதான் போறீங்க. அப்பதான் தெரியும். அப்புறம் இந்த பூமிக்கு கால்ல வந்து விழுவீங்க, கண்டிப்பா விழுவீங்க. போடி. நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்தாங்க. அக்கா, அக்கா, என்னாச்சு? மறுபடியும் உங்ககிட்டயே வேதனை சொல்ல வேண்டியதா இருக்கு. சொல்ல, என்னாச்சு? அக்கா, மதன் மச்சான் எனக்கு போன் பண்ணாரு. முக்கியமான விஷயம், நீ உடனே புறப்பட்டு வான்னு சொன்னாரு. நானும் எதுக்குன்னு கேட்டேன். நீ நேர்ல வா, எல்லா விவரமா சொல்றேன்னு சொன்னார். Welcome to our matrimonial site.
We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில். Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமேல் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்டை அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. வாங்கிட்டு போன பூவை வச்சு என்ன கட்டிலுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ண சொன்னாருக்கா. நான் மைனா அங்கன்னு கேட்டேன். அவ ஷூட்டிங்கு போயிட்டா, இப்போதைக்கு வரமாட்டா. இனி அவ என் வாழ்க்கையில வரவே வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய்யணும் மச்சான் சொன்னாருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன். கட்டில மெத்த எல்லாம் அலங்காரம் பண்ண. அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப நன்றின்னு சொன்னாரு. நான் எதுக்கு நன்றி சொல்றீங்கன்னு கேட்டேனா, அப்ப அவர் சொன்னது கேட்டதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுக்கா. என்ன சொன்னாரு? அவருக்கு மைனாக்கு சாந்தி முகூர்த்தமா. ஜோசியர் கிட்ட ஜாதகம் பார்த்தாங்களாம். முதல் மனைவியோட சம்மதத்தோட தான் ரெண்டாவது மனைவியோட சாந்தி முகூர்த்தம் நடக்கணுமா. முதல் மனைவி நான் தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அதான் நன்றி சொன்னேன். நீ போலன்னு சொல்லிட்டாருக்கா. என்ன ஏன் இப்படி எல்லாம் ஏமாத்தி வர சொன்னீங்க? இதெல்லாம் நியாயமானு நான் கேட்டேன்க்கா. அதுக்கு மச்சான் உண்மையை சொல்லி வர சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட. அர்ச்சனா கிட்ட சொல்லி நீ ஆலோசனை கேப்ப. அவ போக வேண்டாம்னு சொல்லுவா. அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் போய் சொல்லி காரியத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. நீ அவர்கிட்ட என்ன சொன்ன? என்ன ஏமாத்தி வர சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே, அந்த ஆண்டவன் உங்களை தண்டிப்பாரு. இல்ல என் அர்ச்சனாக்கா கண்டிப்பா உங்களை தண்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேக்கா. என்ன நம்பி தானே வந்திருக்க? ஏன் கவலைப்படுற? இது பாரு பூமிகா, மதனும் மைனாவும் கணவன் மனைவியே வாழவே முடியாது. மைனாவோட நிழல கூட மதனால தொடவே முடியாது. கனவுல கூட மைனாவோட மதனால புருஷனா வாழவே முடியாது. இது பாரு பூமிகா, நீ மதனுக்கு போலீஸ் அது இதுன்னு தொந்தரவு கொடுத்தல, அதுக்கு ஒன்று அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படிலாம் நாடகம் ஆடுறோம். இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த நாடகத்தோட முடிவு அவன் நினைச்ச மாதிரி முடியவே முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி தான் முடியும். இல்லக்கா, மச்சான் இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா. எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. இந்த உலகத்துல மதன் குடும்பம்னு ஒண்ணு நடத்தினா அது உன் கூட மட்டும்தான் நடத்த முடியும். உன்னை தவிர வேற யாரும் மதனை நெருங்க கூட முடியாது. மதன் கூட வாழற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் ஏற்கனவே உன்கிட்ட பல தடவை சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். மதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒருத்தி தான். அந்த ஒருத்தி நீதான். வரேன்க்கா. கவலைப்படாத. ஏண்டா மதன், உடனே வாங்கடா பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். நாங்களும் வந்துட்டோம். எதுக்குடா பார்ட்டி சொல்றா? சொல்றேன்டா. சொல்லு. முதல்ல நல்லா ஏத்து. ஏத்தியாச்சு மச்சான். ஒரு பெக் அடிக்கலான்னு வந்தேன், ஒரு ஃபுல்லே அடிச்சிட்டேன். சொல்லு மச்சான்.
எதுக்கு இந்த பார்ட்டி? அது ஒண்ணுடா, ஒரு காரியம் நடக்க போகுது. அது நடந்தா ஐ அம் சோ ஹாப்பி. அப்படியா? என்னடா அது? நான் மைனான்னு ஒரு பேரழகிய கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆமா. அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா சாந்தி முகூர்த்தம் நடக்கல. இன்னைக்கு நடக்க போகுது. சரி மச்சான், இது வரைக்கும் ஏன் நடக்கல? டேய், அவ பிஸி ஆர்டிஸ்டா. இன்னைக்கு தான் ரிலாக்ஸ்டா இருக்கா. அதான் அவளு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அர்ச்சனா கூப்பிடுறா. ஏய், நீ சாப்பிடுங்க. ஏய், நல்லா சாப்பிடுங்கடா. ஹலோ, டாக்டர் மதன் ஸ்பீக்கிங். நான் அர்ச்சனா பேசுறேன். என்ன கலெக்டர் மேடம், பூமிகா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் நீங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. என்ன பூமிகா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? உனக்கு ஏன் புத்தி இப்படிலாம் வேலை செய்யுது? பூமிகாவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் உனக்கும் மைனாக்கும் நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்காரம் பண்ண சொல்லிருக்க. ஆமா, அப்படிதான் செய்வேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணன்ற? நீ நினைக்கிறது நடந்துடுமா? நடக்கும். எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. நான் வேணும்னே தான் பூமிகாவை ஏமாத்தி வர சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணேன். நீ என்ன பண்ண போற? கண்டிப்பா கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நடக்கும். அர்ச்சனா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ பார், சும்மா இந்த பழைய பல்லவியை பாடிட்டு இருக்காது அர்ச்சனா. மதன், நீ தோத்து போறது நிச்சயம். பூமிகா கூட தான் உனக்கு 2வது சாந்தி முகூர்த்தமும் நடக்கும். எப்படி 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 எனக்கும் பூமிகாவுக்கும் சாந்தி முகூர்த்தமா நடக்கும் பார். பூமிகாவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவளையே உன் சாந்தி முகூர்த்தத்தை நடத்த திட்டம் போட்டியே, ஒன்னு நான் சும்மா விடுவேனா? பூமிகா என்கிட்ட வந்து எவ்வளவு வேதனையோட இந்த விஷயத்த சொன்ன தெரியுமா? அவப்பட்ட வேதனை தான் நீயும் படப்போற. ஏய், என்ன சாபம் கொடுக்குறியா? நான் இப்ப பார்ல இருக்கேன். மைனா கூட சந்தோஷமா இருக்க போற நினைப்புல அப்படியே ரெக்க மலைச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அப்படியே பறந்து போய் மைனா மடியிலேயே விழுவேன். இன்னைக்கு ராத்திரி மதனுக்கு ஒரு புது ராத்திரி. நான் காலையில கண்ணு முடிச்சதும் நான் உனக்கு போன் பண்ணி என் சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்றேன். மைனா மேல இருக்கிற மயக்கத்திலேருந்து இன்னைக்கு ராத்திரி நீ தெளிய போற. ஏய், என்ன உளர்ற? நீ தான் போதையில உளர்ற. நான் நிதானமா தெளிவா சொல்றேன். நீ பூமிகா கூட தான் வாழப்போற. இதுதான் சத்தியம். ஏய், என் லைஃப முடிவு பண்றதுக்கு நீ யாரு? என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாரு. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.